டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட் நான் பார்க்குறது. ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் என்ன சொல்லுவீங்க? எக்ஸு, ஒய். ஒரு ஸ்பேஸில் இருக்கிற பொசிஷன் எப்படி நோட் பண்ணுவீங்க? எக்ஸ் கமா ஒய்ன்னு நோட் பண்ணுவீங்க. இப்போ இதுதான் ஆரிஜின் வச்சுக்கோங்க. இது ஏங்கிற பாயிண்டில் பொசிஷன் இருக்குது. ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு அந்த பொசிஷன் எப்படி எழுதலாம்? அக்கார்டிங் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப்னு யூஸ் பண்ணுவீங்க. இது ஆர் வெக்டர்னு சொல்லலாம். இது டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் ஆர் வெக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் பொசிஷன் வெக்டர். இப்போ வந்து இசட் ஆக்சிஸ் கூட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம எழுதினாலாம்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு எழுதிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஏ இன்னொரு வெக்டர் பிக்கு, இது ஓபி வெக்டர் இல்லை ஆர்1 வெக்டர்னு வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் x1, y1, z1 வச்சுக்கலாம். ஸோ r1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு x1 i கேப் ப்ளஸ் y1 j கேப் ப்ளஸ் z1 k கேப்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்து difference between them is the position vector or distance between the two vector. So in the distance AB vector is equal to OB minus OA vectorனு சொல்லிக்கலாம். இது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஏ டு பி மூவ் ஆகுதுன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்னா ஏபி வெக்டர் இப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்1 வெக்டர் மைனஸ் ஆர் வெக்டர். இப்போ எப்படி இதெல்லாம் இதில் எக்ஸ் எப்படி வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 மைனஸ் எக்ஸ் ஐ கேப் அது அந்த சப்சிக்வெண்ட் காம்பனன்ட்ஸை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ் காம்பவுண்ட்னா எக்ஸ் காம்பவுண்ட் மட்டும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஜே கேப்க்கு y1 மைனஸ் ஒய் ப்ளஸ் கே கேப்க்கு z1 மைனஸ் z. ஸோ இப்படி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இப்போ இது ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ ஆங்கிள்னா எக்ஸ் ஆக்ஸ்க்கு இப்போ ஒரு வெக்டர் வச்சுக்கோங்க, ஆர் வெக்டர். இங்கே டீட்டா இருக்குது. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பொசிஷன் வந்து எந்த ஆங்கிள் இருக்குது காமன் நம்ம ஒரு கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுவோம். tan θ equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இது வந்து ஒய் காம்பனண்ட், இது எக்ஸ் காம்பனண்ட். ஆப்போசிட் என்னது? ஒய். எக்ஸ் காம்பனண்ட் அட்ஜசன்ட் சைடு பை எக்ஸ். θ equal to tan inverse of y by x. ஸோ இதுதான் சிம்பிள் பேசிக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெலாசிட்டி வெக்டர் பார்ப்போம். வெலாசிட்டி வெக்டர்னா வி என்ன பார்ப்போம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், டைம் இன்டர்வல். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லணும்? டெல் ஆர் வெக்டர் பை டெல் டி அல்லது டிஆர் வெக்டர். இன்ஸ்டன்டேனியஸ் கண்டுபிடிக்கிறது டிடி. இன்ஸ்டன்டேனியஸ்னா அட் எ பாயிண்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ். டோட்டலாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ். வெலாசிட்டி இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வி வெக்டர் ஈக்குவல் டிஆர் பை டி வெக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஆர் வெக்டர் நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம், எக்ஸ் ஒய் ஜே கண்டுபிடிக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் ஹோல் டிவைட் பை டிடி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2t ஐ கேப் ப்ளஸ் 3t ஸ்கொயர் ஜே கேப்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வெலாசிட்டி அட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வி வெக்டர் முதல்ல கண்டுபிடிப்போம். வி வெக்டர் ஈக்குவல் டு டி 2t ஐ கேப் ப்ளஸ் 3t ஸ்கொயர் ஜே கேப் பை டிடி. டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணுவோம்? இப்போ டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் என் வச்சுப்போம். டிடிஏ டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸை பொறுத்து எக்ஸ் என் மைனஸ் ஒன் என் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்மென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். இங்கே என்ன பண்ணுவோம்? 2i கேப் ப்ளஸ் 6t ஜே கேப்னு யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து வி வெக்டர். அட் டி 2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். வி வெக்டர் அட் 2 செகண்ட்ஸ்னால் 2i கேப், டிக்கு பதில் 2 யூஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 12 ஜே கேப்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ மேக்னிடியூட் கேட்குறாங்க அப்படின்னா வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி எழுதுவீங்க? வி வெக்டர் மேக்னிடியூட் அப்படின்னா வி கண்டுபிடிக்கும். அது எப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் காம்பவுண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் காம்பவுண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான் சிம்பிள். அங்கே வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் இதை போட்டிங்கன்னா மேக்னிடியூட் கிடச்சிரும். ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். சிம்பிளாக ஒய் வெலாசிட்டிக்கு அந்த இடத்துல ஆங்கிள் கேட்டாங்கன்னா நம்ம ஒய் பை எக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் வெக்டர். ஆக்சிலரேஷன் நம்ம பேசிக் ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ டெல் வி வெக்டர், டெல் வினா v2 மைனஸ் v1 மாதிரி பை டைம் இன்டர்வல் டிவி வெக்டர் பை டிடின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் முன்னே நம்ம பார்த்தது எப்படியும் அப்படியே கண்டுபிடிச்சலாம். இங்கே ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அதே மாதிரி தான். இன்னொன்று கான்செப்ட் என்னன்னா யூனிஃபார்ம் மோஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ சப்போஸ் வந்து வெலாசிட்டி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வி ஆவரேஜ் எப்படி இருக்கும்? இனிஷியல் ப்ளஸ் ஃபைனல் டிவைட் பை 2.
இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இனிஷியல் ஃபைனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம போகிறது ஒரிஜினல் மோஷன். அது மெயின் டாபிக் இன் மோஷன் 2 டைமென்ஷன். மோஷன் 1 டைமென்ஷனில் மெயின் டாபிக் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷன். இதுதான் நம்ம கன்வென்ஷனலாக நார்மலாக பார்க்குறது. எல்லா புக்லேயும் இருக்கும். நம்ம இதை தாண்டி படிக்கிறதுலாம் வந்து ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி. இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மோஷன் எப்படி மூவ் ஆகுது, என்னென்ன நடக்குது, எங்கே என்னென்ன காம்பனண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது. உங்களுக்கு பேசிக்கே ஒரு காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்பனண்ட் வந்து வெலாசிட்டி எடுத்துப்போம். வெலாசிட்டி ஒரு காம்பனண்ட் எப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை எக்ஸ்ன்னு சொல்லுவோம், எக்ஸ் காம்பனண்ட் சொல்லுவீங்க. வெர்டிக்கல் காம்பனண்ட்டை ஒய் காம்பனண்ட் சொல்லுவீங்க. அதாவது தீட்டா எந்த இடத்துல மேக்கப் ஆயிருக்கும் அந்த ஆங்கிள் தான், அந்த வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். இதை வந்து விஒய்ன்னு சொல்லுவோம் வெர்டிக்கலில். இதை வந்து விஒய்ஏ. இந்த இடத்துல வந்து விஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ இப்போ சைன் தீட்டா யூஸ் பண்ணலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டினஸ். ஆப்போசிட்னா விஒய் பை ஹைப்போட்டினஸ் என்னது வி. ஸோ விஒய் இஸ் ஈக்குவல் டு வி சைன் தீட்டா. ஸோ இப்படி தான் காம்பவுண்டர் ரிசால்வ் பண்ணுறது. அந்த காம்பவுண்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இதே மாதிரி தான். ஸோ விஒய் ஈக்குவல் டு வி சைன் தீட்டா. அதே மாதிரி கான்ஸ்டா யூஸ் பண்ணிங்கன்னா விஎக்ஸ் பை வின்னு இருக்கும். அப்போ விஎக்ஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஈக்குவல் டு வி காஸ் தீட்டா. அவ்வளோதான். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ இனிஷியல் வெலாசிட்டி இப்படி போகுதுன்னா அது வெர்டிக்கல் காம்பனண்ட் யூ சைன் தீட்டா, ஹரிசாண்டல் காம்பனண்ட் யூ காஸ் தீட்டா. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அக்சலரேஷன் இன் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஏன்னா ப்ரொஜெக்டைலில் ஜி கீழே ஆக்ட் ஆகும். அக்சலரேஷன் வெர்டிகலிட்டி புல் பண்ணிட்டே இருக்கும். அப்போ மேக்ஸிமம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Vy equal to 0. Velocity at vertical component is 0 at the maximum height point. இது தான் maximum height. இது வந்து டோட்டல் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுனா டோட்டலாக ப்ரொஜெக்ட் நடக்கிற டிஸ்டன்ஸ். அந்த ரேஞ்சில் யூஸ் ஆகிற டைம், அதாவது டோட்டல் டைம் தான் டைம் ஆஃப் லைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணுறது இந்த ஹச்சு. அதே மாதிரி இந்த ஹச்சுக்கு இந்த ஜீரோங்கிறது ஹச் ஏக்கு வரைக்கும் போகிறது தான், 0 to A போகிறது தான் டைம் ஆஃப் அசன்ட். அதே ஏ டு பி போகிறது டைம் ஆஃப் டிசென்ட். இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் அசன்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசென்ட் இருக்கும். இங்கே வந்து நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். அப்போ வந்து ரெண்டுமே சேம் டைமாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், 2 into TEன்னு சொல்லலாம், இல்லை 2 into TDன்னு சொல்லிக்கலாம். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டில் நம்ம ஏஓ ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். யூ வந்து யூஐ இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் யூ சைன் தீட்டான்னு போட்டிருக்கோம். இனிஷியல் வெலாசிட்டி அட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் யூ காஸ்ட்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் எந்த ஃபோர்ஸ் நடுவில் ஆக்ட் ஆகலை. ஸோ அக்சலரேஷன் 0. அதாவது ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டில் கிடையாது, 0. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் தான் இருக்கும் வெலாசிட்டி த்ரூஅவுட் த மோஷன். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? அதாவது ப்ரொஜெக்டட் மோஷனில் பேசிக்காக இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ மோஷன் அலாங் ஃபஸ்ட்டு வந்து அந்த மோஷனுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன்னா நம்மளுக்கு கைனமெட்டிக் ஈக்குவேஷன் தெரியும். ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு சொல்லிடுவோம். இது நம்ம எஸ் ஈக்குவல் டு எஸ் நாட் ப்ளஸ் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது எப்படி வந்துச்சுன்னா, சப்போஸ் எஸ் டிஸ்டன்பிள் எஸ் மை எஸ் நாட் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் மற்ற ஃபார்முலா இருக்குது. வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS அப்படின்னு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் மோஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் யூ எக்ஸ் காம்போனன்ட் டி ப்ளஸ் ஆஃப் ஏ எக்ஸ் காம்பவுண்ட் வெலாசிட்டி ப்ளஸ் டி ஸ்கொயர் டைம் ஆஃப் லைட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட் எனி டைம் தான் டைம், அது அட் எனி டைம் இந்த ஹரிசாண்டல் மோஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் வந்து 0 நம்ம எல்லாம், ஏன்னா இனிஷியல் வந்து ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் என்ன வந்துச்சு, யூ காஸ் என்ன எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஏஎக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏஎக்ஸ் வந்து 0, நோ இது ஹரிசாண்டல் ஆக்ஷன் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சோம்னா இது 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், சரி இது 0 ஆயிடுச்சு, இது மட்டும்தான் இருக்கும். யூஎக்ஸ் என்னது யூ காஸ் தீட்டா டீன்னு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ டி என்ன எழுதுவீங்க, எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு மோஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன் பார்ப்போம். இன்னும் 2 டைரக்ஷன்லையும் மோஷன் இருக்குது. மோஷன் அலாங் ரிலேஷனில் ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் யூஒய் டி ப்ளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர்னு பார்ப்போம்.
ஸோ இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு y0 வந்து ஆரிஜின் எடுத்ததுன்னா y0 0 தான். இங்கே u என்ன இருக்குது, u sin θ. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், டைமு நம்ம இங்கே இருக்கிற டைம் யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல இருக்கிற டைமுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிப்போம். ஏஒய்ங்கிறது -g, அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்சிச்சா. இப்போ நம்ம 0 ப்ளஸ் u sin θ டைம் என்னது x/u cos θ ப்ளஸ் ஆஃப் -g x² u² cos² θ, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ sin θ cos θ என்னது, tan θ, யூவும் கேன்சல். ஸோ எக்ஸ் tan θ ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டர், ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்டர் இந்த காம்போனன்ட் தான். மைனஸ் ஆஃப் இங்கே வந்து gx² u² cos² θ, gx² u² cos² θ. ஒரு எக்ஸு இன்னொரு எக்ஸு ஆஸ் லைக் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், திஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போனோம்னா நெக்ஸ்ட் என்ன காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நம்ம அங்கே அந்த டயக்ராமில் சொன்ன மாதிரி தான் என்ன சொல்லியிருந்தோம், டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காம்பவுண்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிங்கன்ட்டு. ஸோ அடுத்து வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிப்போம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து நான் முன்னே என்ன சொல்லியிருந்தேன், டைம் ஆஃப் ஃப்ளைட் ஈக்குவல் டு 2 × டைம் ஆஃப் அசன்ட் ஆர் டிஸ்டன்ட். இப்போ டைம் ஆஃப் அசன்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் ப்ரொஜெக்ட் இருக்குன்னா டைம் ஆஃப் அசன்ட் இருக்குன்னா இங்கே வந்து இந்த ஹைட்டில் தான் மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போகிறது தான் டைம் ஆஃப் அசன்ட். அந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி என்னது u sin θ. ஸோ நம்ம டைம் கிடைக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா v = u + at ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல செட் பண்ணும்போது vy = uy + ay × t. டைம்ங்கிறது டைம் ஆஃப் அசன்ட். ஸோ டைம் ஆஃப் அசன்ட் எப்படி எழுதலாம், டோட்டல் டைம் பை 2. ஓகேங்களா. இங்கே வந்து ay = -g நம்மளுக்கு தெரியும், uy நம்மளுக்கு தெரியும், vy 0. 0 = u sin θ minus g. இந்த டைம் ஆஃப் டோட்டல் டைம் போட்டோம்னா 2 வந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு t/2 g இதெல்லாம் கொடுத்துருந்தோம்னா u sin θ implies t = 2u sin θ/g. புரிஞ்சுங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை டெரிவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இல்லை ஃபைனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக டெரிவேஷன் தெரிஞ்சிருக்கணும், சப்போஸ் கொஷினில் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன காம்பவுண்ட் கண்டுபிடிப்போம், மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ஏ ப்ரொஜெக்டைல். ஸோ மேக்ஸிமம் ஹைட்னா ஒரு ப்ரொஜெக்டைலில் மேக்ஸிமம் ஹைட்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். இங்கே vy = 0. ஓகே. இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த y = y0 ப்ளஸ் uy t ப்ளஸ் ஆஃப் ay t² ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுங்கிறது டைம் ஆஃப் அசன்ட். அந்த ஃபார்முலா தான் இந்த டைம் ஆஃப் அசன்ட். மேலே போகிற இந்த டைம்ங்கிறது டிஏன்னு வச்சுக்கலாம், இங்கே டிஏன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு என்ன வேரியபிள்லாம் கண்டுபிடிப்போம். y வந்து ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டு, y0 ஆர்ஜின் எடுக்கிறதுனால 0, uyங்கிறது u sin θ, y காம்பவுண்ட் வெலாசிட்டி. இது இனிஷியல் வெலாசிட்டி தான், இங்கே ஃபைனல் வெலாசிட்டி தான் 0. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி uy = u sin θ. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்குது டைம் ஆஃப் அசன்ட். டைம் ஆஃப் அசன்ட்ங்கிறது டோட்டல் டைம் பை 2 which is equal to u sin θ/g. மற்றபடி அப்புறம் ay = -g. ஸோ அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் செட் பண்ணோம்னா h = 0 ப்ளஸ் u sin θ, அப்புறம் u sin θ/g minus 1/2g ta² u² sin² θ/g². ஸோ அதை சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும், இங்கே வந்து u² sin² θ/g கிடைக்கும், மைனஸ் ஆஃப் அதே தான் கிடைக்கும். ஸோ இங்கே இது கேன்சல் ஆகிடும். ஸோ ஆஃப் இங்கே ஒரு காம்பவுண்ட், இங்கே ஒரு காம்பவுண்ட். ஸோ u² sin² θ/g மைனஸ் u² sin² θ/2g. அதுக்கப்புறம் u² sin² θ/2g. ஸோ இதுதான் ஆர்டினல் ரேஞ்சு. ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது இதுதான் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ப்ரொஜெக்டைல். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ரேஞ்சு இன் ஹரிசாண்டல் போர்ஷன். அதாவது ஹைட்டுன்னு வச்சுக்கிட்டுனா ஓரளவுக்கு ரேஞ்சு வெர்டிக்கல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொஜெக்டைல் இருக்குன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது, இதுதான் ரேஞ்சு. அங்கே யூஸ் பண்ணுற டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து டோட்டல் டைம் இன்ட்டு டோட்டல் வெலாசிட்டி. வெலாசிட்டிங்கிறது எக்ஸ் காம்பவுண்ட் வெலாசிட்டி. ஸோ
நம்ம ஓஏபி போட்ட மாதிரி தான். இப்போ ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் வரணும்னா வெலாசிட்டி என்னது யூஎக்ஸ் இன்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட், டோட்டல் டைம் என்னது யூ காஸ் தீட்டா இன்ட்டு டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னது யூ காஸ் தீட்டா 2u sin theta by gன்னு அர்த்தம். இதுதான் ஓபி. இதுதான் வந்து ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன சொல்லலாம் u ஸ்கொயர் 2 cos theta theta by g. ஸோ 2 அது என்னன்னா sin 2 theta ஃபார்முலா தான் 2 sin theta cos theta. ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஞ்ச் எப்படி சொல்லலாம் u ஸ்கொயர் sin 2 theta by g. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆர் மேக்ஸாக இருக்குன்னா தீட்டா வந்து 1 இருக்கணும். அதாவது சைன் தீட்டா வந்து 1 இருக்கணும். அதாவது சைன் 2 தீட்டா இந்த இடத்துல. அப்போ 2 தீட்டாங்கிறது சைன் இன்வர்ஸ் 1னா என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் எங்கே 1 வரும்? 90 டிகிரி தான் 1 வரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஆர் மேக்ஸிமம்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆர் 60 டிகிரி அந்த ஆர் 20 டிகிரி ஈக்குவல் டு ஆர் 70 டிகிரி. இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வந்து இதில் வேறு என்னெல்லாம் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து அவங்க வந்து டோட்டல் எனர்ஜி கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது mv ஸ்கொயர். வி ஸ்கொயர் வந்து யூஎக்ஸ் ஸ்கொயருக்கு எடுத்துக்கலாம் நம்ம. இது பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஹைட்டுக்கு மேலே போயிட்டு கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அது வந்து ஒய் காம்பனண்ட்டு. இங்கே வந்து ஒய் காம்பனண்ட் இருக்கிற இது எடுத்துக்கலாம், எம்ஜிஹெச்க்குன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஆஃப் எம் பிஒய் ஸ்கொயர்க்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரி யூஒய் ஸ்கொயர்க்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டோட்டல் எனர்ஜி. மொத்தமாக டோட்டல் எனர்ஜி எப்படியுமே எம்பி ஸ்கொயர் தான் இருக்கும் ப்ரொஜெக்டைலில். அதுக்கப்புறம் மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மற்ற சம்ஸ்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஆங்கிள் வித் த வெர்டிக்கல், ஃபயர் டேட்டன் ஆங்கிள் வித் த வெர்டிக்கல். நம்ம முன்ன பார்த்த சம்ஸில் இந்த 90 டிகிரி டீட்டாவுக்கு பதிலாக டீட்டா மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வெர்டிக்கலுக்கு ஒரு ஆங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சம்ஸை வச்சு நம்ம இந்த இது டிரைவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து டீட்டா இங்கே இருக்குன்னா ஒரு ரைட் ஆங்கிளில் இது வந்து டீட்டானா இது 90 டிகிரி மைனஸ் டீட்டாவாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஆஃப் ஃப்ளைட் வச்சுக்கோ. அந்த இடத்துல என்ன வந்துச்சு 2u sin theta by g இருந்துச்சு. இங்கே டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் டீட்டா வச்சுக்கோ. 90 டிகிரி மைனஸ் டீட்டானா காஸ் டீட்டா 2u காஸ் டீட்டா பை ஜி. அவ்வளோதான். இதே மாதிரி தான் மற்றது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன வந்துச்சு அங்கே கண்டுபிடிச்சோம்னா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன யூஸ் பண்ணிடணும் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் டீட்டா பை 2gன்னு வச்சுருக்கணும். இஸ் ஈக்குவல் டு இங்கே டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி மைனஸ் டீட்டான்னு வச்சிடணும். அப்போ என்ன இருக்கும் u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2g. சிம்பிள். அதுக்கப்புறம் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருந்தோம். ரேஞ்சுக்கு வந்து u ஸ்கொயர் பை ஜி சைன் 2 டீட்டா பை ஜி. டீட்டாங்க இந்த இடத்துல 90 டிகிரி மைனஸ் டீட்டா. இங்கே சைன் 2 டீட்டாங்கிறது இப்போ வந்து சைன் 2 டீட்டாவை சைன் 180 டிகிரி மைனஸ் 2 டீட்டான்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் சைன் 2 டீட்டா தான் வரும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளி u ஸ்கொயர் பை ஜி சைன் டீட்டா. ஈக்குவேஷன் ஆஃப் பார்த்த ப்ரொஜெக்ட்னு இப்படி தான் அதே மாதிரி தான் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். 90 டிகிரி மைனஸ் டீட்டா போட்டுடணும். அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டட் ஹரிசாண்டல் ஃப்ரம் எ டவர். அதாவது இப்போ வந்து ஒரு டவர் இருக்குது, இங்கே அர்ஜென்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஆரிஜின் எடுத்துக்கிறோம். y0 0,0 ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம். இந்த ஒய்ங்கிறது அப்போ வந்து இது டிஸ்டன்ஸ் என்னன்னா y மைனஸ் y0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் h நெகட்டிவ் எக்ஸ் ஒய் எக்ஸில் போகுது. ஓகேங்களா? அதுதான் அந்த ஹைட்டு. அந்த ஹைட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த ஹைட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியல் வெலாசிட்டி u தான். ux ஈக்குவல் டு u தான் இனிஷியல் வெலாசிட்டி. y காம்பவுண்டில் நோ வெலாசிட்டி. ஓகேங்களா? அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கிரியேட் ஆகும் மைனஸ் ஜி அதே டேரக்ஷனில். அப்புறம் அடிஷனல் காம்பவுண்டில் எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. 0 எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை. கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த மோஷன் ஹரிசாண்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ. இப்போ இங்கே வந்து நம்ம டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கண்டுபிடிப்போம்? சில ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரியில் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு y0 ப்ளஸ் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேங்களா? y ஈக்குவல் டு y0 ப்ளஸ் யூஐடி ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டி ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு
யூடின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்டு ப்ளஸ் யூஎக்ஸ்டிஏ ப்ளஸ் ஆஃப் ஏஎக்ஸ்டி ஸ்கொயர்னு போட்டோம்னா இந்த ஏஎக்ஸ்டி ஸ்கொயர் ஜீரோ, இதுவும் ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டிக்கு பதிலாக யூடின்னு போட்டோம். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ. ஓகேங்களா, அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் நாட்டுக்கு ஜீரோ, ஒய்ஏ ப்ளஸ் யூஐக்கு என்னது, யூஐ இனிஷியலி ஜீரோ ப்ளஸ் ஏஒய்க்கு மைனஸ் ஜி பை டூ, எக்ஸ்க்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர், டிக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் ஜிஎக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர். சிம்பிள். ஓகேங்களா, மற்ற ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெரைவ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒன் டெரைவ் பண்ணுவோம், டைம் ஆஃப் லைட். டைம் ஆஃப் லைட் எப்படி கண்டுபிடிக்கும், இங்கே என்ன ஃபார்ம்லான்னா 2h/g. இதை நீங்கள் மெமரைஸே பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து y ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் யூஐடி ப்ளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒய் மைனஸ் ஒய் நாட்டை நம்ம என்ன சொன்னோம், மைனஸ் ஹச்ன்னு சொல்லிடணும். ஸோ மைனஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு யூஐ என்னது இனிஷியலில் ஜீரோ ப்ளஸ் டைம் ஆஃப் லைட் டி ஸ்கொயர் இல்லை டைம் ஆஃப் லைட்னு வச்சுக்கலாம். டி ஸ்கொயர் இங்கே ஆஃப் மைனஸ் ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ஜி டி ஸ்கொயர் மாதிரி தான், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2h/g. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h/g. அதே மாதிரி டெரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு 2h/g. இது அதே மாதிரி டெரைவ் பண்ணுறோம். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனதர் கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் அப்வர்ட் ஃப்ரம் ஏ டவர். அது ஒரு டவர்லேருந்து அதே ஹைட்டு தான், ஒய் மைனஸ் ஒய் நாட் மைனஸ் ஹெச் ஹைட்டு தான், ஒரு அப்வர்டில் த்ரோ பண்ணுறாங்க. ஒரு ஹைட்டு போயிட்டு திரும்பி கீழே வருது. இப்போ இங்கே மேக்ஸிமம் ஹைட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த டவர் ப்ளஸ் இந்த மேக்ஸிமம் ஹைட்டு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் இருக்கும். டவர்லேருந்து இருக்கிற ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்கிறது தான், இது ஒரு ரேஞ்சு, இந்த டிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இது டோட்டல் ரேஞ்சு. ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர், ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், 2 ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, இது அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி பாருங்கள், யூ காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க, யூ ஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. இங்கே நெகட்டிவ் டேரக்ஷன் இருக்காது, மைனஸ் யூஐ சைன் தீட்டான்னு கூட எடுத்துக்கலாம். ஏ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. மற்றபடி அதை தான் இனிஷியல் வெலாசிட்டி அவ்வளோதான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹைட்டில் இங்கே யூ ஈக்குவல் டு 0. ஓகே தென். ஸோ இதில் வந்து அதே மாதிரி சால்வ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் வெர்டிக்கல் மோஷன், அதை இப்போ ஹரிசாண்டல் மோஷன் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் யூடி அது மாதிரி போடுறதான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா டின்னு வரும். அதே இதுதான் வெர்டிக்கல் மோஷனில் ஒய் மைனஸ் ஒய் நாட் மைனஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இது வெர்டிக்கல் மோஷன் கூட வருது, ஹரிசாண்டல் மோஷனுடைய ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் லைட் இங்கே எப்படி இருக்கும், டைம் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா. இதிலிருந்து டெரைவ் பண்ணுறது தான் டைம் ஆஃப் லைட். எப்படி டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி. இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி மாதிரி தான். ஓகேங்களா, இந்த அதை வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி, சரி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ரீஅரேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ், சரி மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைட் பை 2a. ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பேன். அது மாதிரி இங்கே சால்வ் பண்ணோம்னா யூ சைன் தீட்டா ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஜி ஸ்கொயர் ப்ளஸ் 2h/g. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா டெரைவேஷன்லாம் சேம் தான், அந்த கான்செப்டில் டெரைவ் பண்ணுறது தான். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஆப்ளிக் மோஷன் ப்ரொஜெக்டிவ் மோஷன் தெரிஞ்சிருந்தாவே மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு, அதாவது டோட்டல் டைமில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்து இப்படி வர்றது இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் ரேஞ்ச் இருக்குன்னா அது வந்து எப்படி சொல்லலாம்னா, டோட்டல் வெலாசிட்டி இன்ட்டு டோட்டல் டைம் ஆஃப் லைட். டோட்டல் வெலாசிட்டி இருந்தால் யூ காஸ் தீட்டா, சிம்பிள். அதே வந்து டாப் ஆஃப் த டவரில் வேணும் அப்படின்னா அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஃப்ரம் டாப் ஆஃப் டவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்கொயர் சைன் தீட்டா பை ஜி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்ட் டவுன்வர்ட் ஃப்ரம் ஏ டவர்.
இங்கேருந்து மேலே அப்போர்டு கிடையாது, இப்படி கிடையாது, அப்படி ஸ்ட்ரைட் டவுன்வர்டு வருது. அந்த இடத்துல யூஐ சைன்ட்டாக இருக்குது, யூஎக்ஸ் காஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி மைனஸ் ஆச்சு, ஏஒய் மைனஸ் ஜி அதெல்லாம் சேம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா அங்கே கொடுத்துருக்கிறது தான். ஏஎக்ஸ் 0 தான், நாம் முன்னே தெரிஞ்சது தான். இந்த இடத்துல மட்டும்தான் யூஐ ஈக்குவல் டு மைனஸ் யூ சைன்ட்டா. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டு அங்கே வந்து மேலே போகிறதுனால ஃபஸ்ட்டு யூஐ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இதில் இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டு கீழே வரதுனால யூ ஈக்குவல் டு மைனஸ் யூ சைன் எடுத்துக்கும். நெகட்டிவ் டேரக்ஷனில் போகிறதுனால நெகட்டிவ் எக்ஸிஸ் ஏஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இங்கே எப்படி இருக்கும்? மைனஸ் ஹச் யூ சைன் தீட்டா டி அங்கே இருந்துச்சு, மைனஸ் யூ சைன் தீட்டா டி ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஜி ஏஒய்க்கு டி ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் யூஐடி ப்ளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இருந்தால் டெரைவ் பண்ணது. ஓகேங்களா? இது வெர்டிக்கல் மோஷனுடைய ஈக்குவேஷன். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ட்ரெஜெக்டரின்னு சொல்லலாம். இங்கேயும் டைம் ஆஃப் ஃப்ளைட் இதே மாதிரி தான். அந்த முன்னே சொன்ன மாதிரி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 2u sin theta by g plus or minus root 4u square sin square theta plus 8gh whole divided by 2g. ஓகேங்களா? இங்கே வந்து ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது எப்படி? மொத்த ரேஞ்சு சிம்பிள், u cos theta into time of flight. ஓகேங்களா? இங்கே ஒரே ரேஞ்ச் தான். டாப் ஆஃப் டவரில் பாட்டம் ஆஃப் டவர் அப்படிலாம் ரெண்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ இந்த லெசன் நம்ம எல்லாமே பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வேக்சிட்டி வெக்டர், அப்புறம் அக்ஸலரேஷன் வெக்டர் பார்த்துருந்தோம். அக்ஸலரேஷன் வெக்டரில் இப்போ டிவி பை டிடினா விஎக்ஸ் ஐ கேபு ப்ளஸ் விஒய் ஜே கேபு பை டைம் டேக்கன் டெல்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை டிடின்னு வச்சுக்கலாம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இல்லது நம்ம ஆவரேஜ் அக்ஸலரேஷன் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் அக்ஸலரேஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dvx by dt தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் dvy by dt. ஸோ ஓகே. அப்புறம் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்துக்கணும். இந்த ஆப்ளிக் மோஷன் ப்ரொஜெக்டைல் மோஷனில் வெரி பேசிக், வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதை வச்சு மற்றதெல்லாம் ட்ரைவ் பண்ணிடலாம். நீங்கள் இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில்.